வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இரண்டாவது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தவிக அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் பளுதூக்கும் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். மக்களவையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று இரண்டாவது நாளாக மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்த விவாதத்தின் மீது பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இளைஞர்களின் உணர்வுகளுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் மதிப்பளிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மாணாக்கரின் போராட்டத்தில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அது குறித்து ஒவ்வொரு இந்தியனும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய ஜனதாதள் உறுப்பினர் திரு திலேஷ்வர் பேசுகையில், நாட்டின் கல்வி முறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து மாணாக்கரின் பிரகாசமான எதிர்காலத்தை இம்மசோதா உறுதி செய்வதாக கூறினார். இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய RSP கட்சியைச் சேர்ந்த திரு NK பிரேமச்சந்திரன், எந்த நோக்கத்திற்காக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதோ அதற்கான அம்சங்கள் இதில் இல்லை என்று குறை கூறினார். முன்னதாக நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் காலத்தை நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை இக்குழுவின் தலைவரும் பிஜேபி உறுப்பினருமான திரு PP சௌத்ரி மக்களவையில் கொண்டு வந்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் நிறைவேறியது. மாநிலங்களவையில் நிலக்கரி, கனிமம், எஃகு துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு சட்ட திருத்த மசோதா 2026 இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த ராய் இதனை அறிமுகம் செய்தார். 1969ஆம் ஆண்டு பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. பிறப்பையும் இறப்பையும் தாமதமாக பதிவு செய்வதை தடுத்து உரிய நேரங்களில் பதிவு செய்வதை ஊக்குவிக்க இம்மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, காங்கிரஸ் உறுப்பினர்கள் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பேசாமல் அரசியல் பிரச்சினைகளை பேசியதாக குறை கூறினார். மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். சர்வதேச புலிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வன உயிரின ஆர்வலர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக அளவில் புலிகள் எண்ணிக்கையில் 70% நம் நாட்டில் இருப்பதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், பாதுகாப்பாளர்களின் முயற்சியை பிரதமர் பாராட்டினார். இந்நாளையொட்டி மாபெரும் கதை சொல்லும் போட்டி நெல்லையில் நடைபெற்றது. பள்ளி கல்லூரி மாணாக்கர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், மாவட்ட அறிவியல் மையம் ஆகியவை இணைந்து மாபெரும் கதை சொல்லும் போட்டி நடைபெற்றது. ஒரு புலியின் பார்வையில் இயற்கை, மனிதன் மற்றும் எதிர்காலம் என்ற தலைப்பில் போட்டி நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் புலியை மையமாக கொண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் மனிதன் விலங்கு இணக்க வாழ்வு ஆகிய கருத்துக்களை மையமாக வைத்தே கதைகளை கூறினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறை மரணங்கள் தடுப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. கிராமப்புற மக்களுக்கு கட்டணமில்லா ஆலோசனை வழங்கும் ஆலோசகர்களுக்கு கௌரவ நிதி வழங்குவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. சிறைகளில் செய்ய வேண்டிய அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடுகள், நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் உள்ளூர் நீதிமன்றம் அமைப்பது, மாவட்ட அளவில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் குறித்தும் விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், சிறைத்துறை காவல்துறை தலைவர் திரு சந்தீப் ராய் ரத்தோர், துறை சார்ந்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். முன்னதாக TNPSC தொகுதி 1 பணிகளுக்கு தேர்வான 78 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். அதேபோல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வான 48
18 பேருக்கும் நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் முதல் நந்தனம் வரை மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் இன்று ஆய்வு செய்கிறார். சென்னை கத்திப்பாராவில் நடைபெறும் மெட்ரோ கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். சென்னையில் பள்ளிக்கரணை மற்றும் வேளச்சேரி ஏரிகளை தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த அவர் ஆகாய தாமரை, மிதவை தாவரங்கள் மற்றும் மிதவை பொருட்களை அகற்றும் பணிகளை பார்வையிட்டார். நீர்வளத்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இணைந்து மேற்கொள்ளும் இப்பணிகளால் சென்னை பெருநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் குறையும் என்று அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை தற்போதைய தாவேகா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டிற்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை எதிர்த்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் அதை செய்யாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இவ்வழக்கில் அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர் நியாயம் நம் பக்கம் இருந்தும் நீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை எடுத்து வைக்காமல் சரணடைந்து விட்டதாக குறை கூறினார். அகில இந்திய மருத்துவ கலந்தாய்வின் 2ஆம் சுற்று நடைபெறுவதற்கு முன்னரே மாநில கலந்தாய்வை அவசரமாக நடத்தி 151 இடங்கள் காலியாக உள்ளதாக அறிவித்தது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தொண்டாற்ற இருந்த 151 உயர் சிறப்பு அரசு மருத்துவர்களை இழந்திருப்பது குறித்து தாவேகா அரசு உரிய விளக்கத்தை நம் மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளிப்பதன் அவசியத்தை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அம்மாநில சட்ட நிபுணர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மேகதாது அணைக்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் வழங்குவது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழக அரசு பணிகளுக்கான டிஎன்பிஎஸ்சி தொகுதி 1 தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. துணை ஆட்சியர், வணிக வரித்துறை உதவி ஆணையர் உட்பட 26 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் இத்தேர்வு நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக கோவை குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று தற்காலிக தடை விதித்துள்ளதாக வனத்துறையை மேற்கோள் காட்டி எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கோவையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கோவை குற்றாலம் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோவை குற்றாலம் அருவியில் குளிப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக இன்று அதிகாலை முதல் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்படுவதாகவும் நீர்வரத்து சீரான பின்பு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பௌர்ணமி தேரோட்ட விழா இன்று கோலாகலமாக நடைபெற்று முடித்துள்ளது. முன்னதாக அதிகாலையில் கோவிலில் இருந்து கள்ளழகர் தனது பரிவாரங்களுடன் புறப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளியதை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கிட தேரை வடம் பிடித்து இழுக்க திருத்தேர் கோலாகலமாக வலம் வந்து நிறைவு பெற்றது. விழாவின் தொடர்ச்சியாக இன்று மாலை கோவில் வளாகத்தில் உள்ள 18ஆம் படி கருப்பசாமி கோவிலில் கதவுகள் திறக்கப்பட்டு படிபூஜையும் தீபாராதனையும் சந்தனம் சாத்துதல் நிகழ்வும் நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் 7வது நாளான இன்று பதக்கம் வெல்லும் முனைப்புடன் இந்திய தடகள வீரர்கள் களமிறங்குகின்றனர். நீளம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் முரளி ஸ்ரீசங்கரும் 3000 மீட்டர் தடை தாண்டும் போட்டியின் மகளிர் பிரிவில் பருள் சௌத்ரியும் மகளிர் பளுதூக்கம் 77 கிலோ எடைப்பிரிவில் சஞ்சனாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2வது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தாவேகா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் பளுதூக்கும் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.